வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 5வது கேள்வி, மதிப்பு காண்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9/132 பெருக்கல் -11/3 இது ரெண்டையும் பெருக்குங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 9 3 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா நமக்கு வரும் பாருங்கள். 9ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 ஸோ 3 3 9 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ 1 3 நம்ம வகுத்துறோம். அதே மாதிரி 11 132 ஒரே வாய்ப்பாடில் வருமானு பார்க்கலாங்களா. ஸோ 11 132 ஒரே வாய்ப்பாடில் வருமானு பார்க்கலாம். ஸோ 11 என்ன பண்ணுறோம், 132 வகுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பாருங்கள், 11ஆம் வாய்ப்பாடில் 11 11ன்னு கிடைக்கும். அப்போ 3ல் 1 போச்சுன்னா மீதி 2 இங்கே 0 ஆயிரும். இந்த 2 கீழே இருக்குங்களா. 11ஆம் வாய்ப்பாடில் 2 தடவை என்ன வரும், நமக்கு 22 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 11ஆம் வாய்ப்பாடில் 11 11 இங்கே என்னது 12 தடவை நமக்கு 132 கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது, 3 × -1 வகுத்தல் 12 இருக்குது. அப்போது 3ஓட -1 பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், -3 வகுத்தல் 12ன்னு வரும். அப்போ 3 12 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 3 4 12 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இதுக்கு என்ன மதிப்பு வருது பாருங்களேன், -1/4ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு மீதி என்ன கிடைக்குது, மதிப்பு -1/4ன்னு கிடைக்குது. அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா கொஷின் என்ன கேட்டாங்க. ஸோ 9/132 இன்ட்டு -11/3 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது, -1/4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதில் ரெண்டாவது கேள்வி. ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -7/27 இன்ட்டு 24/-35 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்க கேள்வி எப்படி எழுதிக்கிறோம், -7/27 இன்ட்டு 24/-35. மேலே நமக்கு என்ன இருக்குது, 7 இருக்குது. அப்போ கீழே 7ஆல் வகுப்படுறது எதாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் 28 தான் வரும், 27 வராதானா 35 10 அப்படின்னா வருங்களா. 7 5 35. அப்போ 7ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 7 5 தடவை என்னது 35 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 24 27 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் வரும். இது எத்தனை தடவை வரும், ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 8 தடவை 24, இது 9 தடவை 27 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மேலே என்ன இருக்குது, நமக்கு -1 பெருக்கல் 8ன்னு இருக்குது, கீழே 9 × 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் வருமானா எதுவுமே இங்கே என்ன ஆகாது, எல்லாமே வெவ்வேறையாக இருக்குது. அப்போ ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ -1 பெருக்கல் 8 என்னது 1 × 8 8ன்னு வந்துடும். 9 × 5 என்ன வரும், 45 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 1 × 5 1 × 9 × -5 நீங்கள் வரும். ஏன்னா இங்கே -35 தானே இருக்குது. அப்போ இங்கே -5ன்னு வரும். அப்போ என்ன ஆகுது, -45 அப்படின்னு கிடைக்குது. -8 வகுத்தல் -45 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போது மேலேயும் கீழே என்ன ஆகும், மைனஸ் கேன்சல் ஆகிடும். மேலேயும் கீழேயும் மைனஸ்னால் என்னது, மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன வரும், 8/45 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க, -7/27ஓட எதை பெருக்க சொல்லியிருந்தாங்க, 24/-35 பெருக்க சொல்லியிருந்தாங்க. அதோட மதிப்பு 8/45 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.